டிவோர்ஸ் அட்வொகேட்டும் லவ் ஸ்டோரிஸ்ல காம்ப்ளிகேட்டும். ஐஷா ஒரு டிவோர்ஸ் லாயர். விருப்பம் இல்லாத மேரேஜ்ல இருந்து கஷ்டப்படுறவங்களுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கறது தான் ஐஷாவோட வேலையே. ஐஷாவுக்கு லவ்னாலே பிடிக்காதுலாம் இல்ல. லவ் எப்பவுமே நிலைச்சு நிக்காது. அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் போர் அடிச்சிரும் அப்படின்னு நம்புறாங்க. ஐஷாவோட டெஸ்க்லயே நிறைய வெட்டிங் இன்விடேஷன் கார்ட்ஸ்லாம் இருக்கு. ஆனா அந்த அத்தனை மேரேஜுமே நடந்து அடுத்த சில மாசத்துலயே டிவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. அதனால ஐஷாக்கு லவ் மேரேஜ் இதெல்லாம் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதே ஊர்ல ரயன் அப்படிங்கிற ஒரு ஃபேமஸான லவ் ஸ்டோரி ரைட்டர் இருக்காரு. இவர் பர்டிகுலரா லவ் ஸ்டோரி மட்டும் தான் எழுதுவாரு. ஏர்போர்ட் லான்ச், மெட்ரோ ஸ்டேஷன், ஸ்டால் இப்படி எல்லா இடத்துலயுமே இவரோட புக்ஸ் இருக்கும். இவரோட புக்ஸ் எல்லாமே ஒன் ஆஃப் த டாப் செல்லிங் புக்ஸா இருக்கும். ரயனை பொறுத்தவரை லவ்ங்கிறது ஒரு ஃபீலிங். அந்த லவ் உங்களை ஒரு நல்ல மனுஷனா மாத்தும் அப்படின்னு நம்பக்கூடிய ஒருத்தர். ரயன் அவரோட அடுத்த புக்கை எழுத போறாரு. அது பிரேக்கப் பத்தினது. ஆனா ரயனோட பர்சனல் லைஃப்ல பிரேக்கப் ஆனது இல்ல. அதனால அந்த பப்ளிஷிங் கம்பெனி பிரேக்கப் ஃபீல் ஸ்டோரியில ரொம்ப டெப்தா இருக்கணுங்கிறனால ஒரு டிவோர்ஸ் லாயரை கன்சல்ட் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. அப்போ சிட்டில யார் ஃபேமஸ் டிவோர்ஸ் லாயர்னு அவங்க தேடும்போது அப்போ தான் ஐஷாவை பத்தி தெரிய வருது. அந்த பப்ளிஷிங் கம்பெனி ஐஷா இந்த ஸ்டோரி எழுதுறதுக்காக அவங்க ஹெல்ப் பண்ணணும்னு ஐஷா கிட்ட ரெக்வஸ்ட் பண்றாங்க. அதுக்கு ஐஷா என்ன சொல்றாங்கன்னா, நான் ஒரு டிவோர்ஸ் லாயர், ஸ்டோரி ரைட்டர் இல்ல, நான் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கறாங்க. அந்த பப்ளிஷிங் கம்பெனியோட எடிட்டர் சொல்றாரு, ரயன் ஃபீலிங்கை பத்தி எழுதுவாரு, நீங்க லாஜிக்கலா உண்மை எழுதுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஒரு ஜூம் கால்ல ரயன், ஐஷா, அந்த எடிட்டர் எல்லாரும் கனெக்ட் ஆகுறாங்க. அப்போ ரயன் சொல்றாரு, ஒரு பிரேக்கப் அப்புறமா திரும்ப லவ் பண்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். தைரியம் இருக்கிறவங்க தான் லவ் பண்ணுவாங்க. அதுக்கு ஐஷா சொல்றாங்க, எங்க பிரேக்கப்க்கு காரணமே மக்கள் பண்ண சத்தியத்தை காப்பாத்தாம அதுல இருந்து நல்லதான் பாக்குறாங்க. அதை கேட்டு சிரிச்சா ரயன் சொல்றாரு, நீங்க நல்ல ஸ்டோரிஸ் படிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஐஷா, நீங்க ஸ்டோரிஸை மட்டும் படிக்காம உண்மைகளையும் தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்படியே ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அதோட அந்த ஜூம் மீட்டிங்கும் முடியுது. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒருத்தர் இன்ஸ்டால ரீல் ஷேர் பண்றாங்க. அது மட்டும் இல்ல, ஐஷா அவங்க கிட்ட வர டிவோர்ஸ் கேஸை பத்தி வாய்ஸ் நோட்டா ரயனுக்கு சென்ட் பண்றாங்க. அதை கேட்ட ரயன் அந்த டிவோர்ஸ் கேஸ்ல இருக்க அந்த ரெண்டு பேரும் லவ் பண்ணின காலத்துல எப்படிலாம் லவ் பண்ணினாங்க, ஒருத்தர் மேல ஒருத்தர் லவ் வச்சிருந்தாங்க அப்படின்னு இமேஜினரியா ஒரு ஸ்டோரி எழுதி அதை ஐஷாக்கு சென்ட் பண்றாரு. இதே மாதிரி ரெண்டு பேரும் டெய்லி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த ரொட்டீன் பிடிச்சிருந்துச்சு. ஐஷா ரியாலிட்டியான டிவோர்ஸ் கேஸை பத்தி ரயனுக்கு சென்ட் பண்றாங்க. ரயன் அந்த டிவோர்ஸ் கேஸ்ல அவங்க லவ் பண்ணினால எவ்வளவு ரொமான்டிக்கா இருந்திருப்பாங்க அப்படின்ற ஸ்டோரியா எழுதி அதை ஐஷாக்கு சென்ட் பண்றாங்க. நாட்கள் போக போக ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சமா மாறுறாங்க. ஐஷா கொஞ்சம் சாஃப்ட் ஆகாங்க. ரயன் ரொமான்டிக் சைட்ல இருந்து கொஞ்சம் ரியாலிட்டியா திங்க் பண்ற ஆளா மாறாரு. ஒரு நாள் ஈவினிங் ரெண்டு பேரும் ஒரு காஃபி ஷாப்ல மீட் பண்றாங்க. பார்த்த உடனே ரயன் கண்டுபிடிச்சாரு, இவங்க தான் ஐஷானு. ஷார்ப்பான கண்ணு, லூஸ் ஹேர், ரொம்ப ஃபார்மலான ஒரு சிரிப்பு. அப்போ ரயன் ஐஷா கிட்ட கேட்காமலே அவங்களுக்கு பிளாக் காஃபி வித் சுகர் அப்படின்னு ஆர்டர் பண்றாரு. உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க இன்டர்வியூஸ்லாம் பாத்துருக்கேன் அப்படின்னு சொல்றாரு ரயன். அதை கேட்டு ஐஷா சிரிக்கிறாங்க. அப்புறம் அவங்களோட டெட்லைன் கிட்ட நெருங்கிட்டு இருக்கு. அப்போ லேட் நைட் ரெண்டு பேரும் வீடியோ கால்ல டிஸ்கஸ் பண்றாங்க. அப்போ ரயன் கேட்கறாரு, நீங்க சொல்றீங்க மேரேஜ்ல முடிகிற மோஸ்ட் ஆஃப் லவ் பெயின்ஃபுல்லா தான் இருக்கும்னு, ரொம்ப ஈஸியா சொல்றீங்களே. ஆமா, அந்த வலி எப்பவுமே ஆரம்பிக்கும் போது யதார்த்தமா தான் இருக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த வலி நம்ம தாங்குறோமோ அவ்வளவு அந்த வலி அதிகமா தான் ஆகும். அடுத்த கொஞ்ச நாளையில ஒரு வழியா அந்த புக்கை ரிலீஸ் பண்றாங்க. அப்ப அந்த புக்கோட கடைசி சாப்டர் படிச்சுட்டு எடிட்டர் கலங்கிடுறாங்க. அந்த லாஸ்ட் சாப்டரோட டைட்டில் ஒரு சிலர் கூட இருக்கிற பயணத்தை தான் நம்ம முடிச்சுக்கிறோம், காதல இல்ல. அந்த புக் ரிலீஸ் ஆகி பெரிய ஹிட் ஆகுது. பிரேக்கப் ரொம்ப பியூட்டிஃபுல்லா காமிச்சதுனால இல்ல, பிரேக்கப் ரொம்ப ரியலா காமிச்சதுனால. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு புக் ஈவென்ட்ல ஒருத்தர் விளையாட்டா கேட்கறாங்க, நீங்க ரெண்டு பேரும் இந்த புக்கை எழுதுற ப்ராசஸ்ல இருக்கும்போது லவ் பண்ணீங்களா? அதுக்கு ஐஷா சொல்றாங்க, நாங்க லவ் பண்ணல, ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டோம். உடனே ரயன் சொல்றாரு, ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுமே ஒரு லவ் தானே. ஆனா மக்கள் எதிர்பார்க்கிற மாதிரி அவங்க ரியல் லைஃப் கப்பல் ஆகல. அவங்க ஒன்னா டேட் போனது இல்ல. அதே நேரத்துல அவங்க எழுதுறத நிறுத்தல. சில நேரம் சேர்ந்து எழுதுவாங்க, சில நேரம் தனித்தனியா எழுதுவாங்க. அப்போ ரயனோட ஃபாலோவர் ஒருத்தர் கேட்கிறாரு, உங்க ஸ்டோரியில வர லாயர் உண்மையான கேரக்டரா? அதுக்கு ரயன் சொல்றாரு, ஆமா, என் ஸ்டோரியில இருக்க பிரேக்கப் இவ்வளவு ரியலிஸ்டிக்கா இருக்குன்னா எனக்கு அதை புரிய வச்சதே அவங்க தான். ஐஷா அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா ரயன் தொடர்ந்து லவ் ஸ்டோரிஸ் எழுதிட்டு இருக்காரு. லவ் ஸ்டோரிஸ்ல மட்டும் தான் அவரால் எழுத முடிஞ்சது.